அவன் உசுரோட இருக்கணும். நான் வந்துதான் முட்டிப்பேன். தூக்கிட்டேன்னு உசுறு மட்டும் இருந்தா போதும். மத்த எல்லாத்தையும் எடுத்துரு. உயிர் மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவும் அவனுக்கு இருக்கக்கூடாது. 3 செகண்ட் தான், முடிச்சிரு. என்னடா போட்டுட்டு இருக்க? போட்டு தள்ளு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போட்டு தள்ளுட. என்ன போட்டு தள்ளாம வச்சிருக்கீங்க? அப்படி போத போட்ட கழுத்தை துண்டா போகணும். நீ எதுக்கு என்ன போட வச்சுக்க? என்னடாச்சு? பொண்ண இவங்கிட்ட நான் என்னடா பேச்சு வார்த்தை? எங்க வந்துட்ட? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. உன்னை விட்டுட்டா அது சொல்லி பாப்போம். உன் தலையை அனுப்பி வைக்கும். உன்னை அனுப்பி வச்சவன் பார்க்கட்டும். நீ போட போய் நான் போடட்டுமா? எனக்கு போடவே இல்ல. விடுறா. உன்னை விட்டு நாங்க போடுவோம். வந்தவன் இவன் இல்ல. வந்தவங்க இங்க சுத்திட்டு இருக்கான். சீக்கிரம் போகடா. என்னடா சொல்ற? தொழில் நம்ம தசை திருப்பிட்டாருங்க. வந்தவன் இவனே இல்ல. சந்தேகம் வந்தா இவன் ட்ரெஸ் கொளுத்தி பாரு. இசை 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 அவன் ரூம்ல தானே இருக்கா? திருப்பிட்டானுங்கடா. நானும் பார்த்துட்டு வரேன். ஐயா சத்தியவன் நான் இல்ல ஐயா. நான் உங்க தோட்டல வேலை பார்க்கிறேன் ராமசாமி. அப்ப எப்படி நீங்க? உரம் போட்டுட்டே இருந்தேன். என்ன நடந்துன்னு தெரியல ஐயா. நீங்க எனக்கு ட்ரெஸ் கலத்தி பாருங்க. என்னடா நடக்குதுங்க சுத்தி? கொண்டு கண்டுபிடிச்சிட்டேன். உரம் போடுறான். என்னதான் நடக்கு? நம்ம வீட்டுல என்ன நடக்குது? ஒண்ணும் புரிய மாட்டேங்கடா. அது எப்படா நம்ம விரட்டிட்டு தானே வந்தோம்? சரியான விரட்டிட்டு வந்தோம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்கடா. நம்மளும் நம்மள அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? யாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். என் கையாலதான் அவனுக்கு சாவே. சரி சீக்கிரமா. இசை தனியா ரூம்ல இருந்தா அவளுக்கு தான் ஆபத்து வந்துடுறாங்க. சீக்கிரமா. இசைக்கு எதுவும் ஆகலையே. என் பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சுத்தி சுத்தி அடிக்கிற இசைக்குதான்டா. என்னமோ இருக்குடா. என்ன கண்டுபிடிக்காம இருக்கும். நெருங்கிட்டேன சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். என் பிள்ளை சுத்தி எப்பவும் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? நீ இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னா தன்னை என்னால் தாங்கிக்க முடியல. எவன தெரியல முட்டியல. எதுக்கு நான் இன்னும் ஓத்துக்க சந்தேகப்பட்டுட்டேன். நமக்கு சந்தேகமா இருக்கவன அத்தனை வரையும் போற்ற வேண்டியது. காரணம் தெரியாம போயிடும். அடுத்த சந்தேகம் பாயிண்ட் எங்க அடுத்த சந்தேகம் வராது. இங்க பாரு, வேறோட அழிக்கணும். அப்பதான் நல்லது. துரிதமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. இப்ப திறந்து போராடிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றதா சரி. சந்தேகப்படுற அத்தனை வரை தட்டி தூக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. எத்தனை பேரோட சந்தேகப்படுற? யாரும் சந்தேகப்படுவேன். நமக்கு சந்தேகமா இருக்கிற அத்தனை வரையும் போட வேண்டியதான். நம்ம வீட்டுல இருக்காளே அவி, அவளை போட்டு தள்ளுக்க. ஆமாண்ண, அத சந்தேகமா இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு போட்டுற வேண்டியதானே? உங்களால போட முடியும் என்ன சொல்லுங்க, நான் போட்டுருவேன். வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கல. தொலைச்சு சும்மா இருக்கா? நல்ல கை கட்டி வேடிக்கை பாருங்க. நம்ம வீட்டு வாரிசு ஒத்த வாரிசு. இவளை மட்டும் பாரி கொடுத்தா நம்ம மீச வச்சுட்டு வரல அர்த்தமே இல்ல. ஆம்பளை இல்ல போடுறது அர்த்தமே இல்ல. ஆனா ஒண்ணு, இவ மேல ஒரு கீரல் விழுந்தாலும் சரி, நானா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இவ அருமை எனக்கு தெரியாது. இவளை வச்சுதான் குடும்பமானமே இருக்குன்னு இப்ப தெரியும். இவதான் குடும்ப வாரிசுன்னு தெரியும். இதுக்கு அப்புறம் விட மாட்டேன். நான் சந்தேகம் வந்தா போட்டுருவேன். என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எத்தாத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இவா இந்த வீட்டு வாரிசுன்னு, இவதான் ஆட்சி பண்ணனே. அதுக்கு தொடைய எவா வந்தாலும் சரி, எவா வந்தாலும் சரி போட்டுருவேன். எனக்கு என் வாரிசு முக்கியம்.
எனக்கு என் வாரிசு முக்கியம். ஒத்த வாரிசு. இவன் செத்துட்டா நம்ம வாழில அர்த்தமே இல்ல. இல்ல, என் பிள்ளைக்கு நான் எதுவும் ஆகிட மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என் பிள்ளைய புரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என் பிள்ளை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் பிள்ளை இல்லாத ஒரு நொடி கூட என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. சந்தேகமா இருக்க எவனாலும் போட்டு போடுதுன்னு போட்டுங்க. இசை மேல ஒரு கீரல் கூட படாதுங்க. கீரல் இல்லடா, அவன் நிழல் கூட எவனாலையும் போடக்கூடாது. சந்தேகமா போட்டுங்கடா. எனக்கு என் பிள்ளை வேணும். என் வாரிசு, என் பிள்ளை, என் பிள்ளை. இல்ல, இங்க யாரையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இல்ல, எனக்கு என் வாரிசு முக்கியம். ஒரு நொட்டி கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. இங்க யாரையும் நான் நம்ப போறதில்ல. இவங்க யார் எதிரி ஒழிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நானே கொடுத்த இறங்குறேன். என்ன இல்லைங்க, அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டா? இப்போ என்னால கொண்டு விட முடியாது. எனக்கு வேற வேலை இருக்குது. இல்லைங்க, நீங்க வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுவேன். ஏன் நான் இல்லாம எப்படி போவேன்? ஏன் நான் இல்லையா? இரு, சாயங்காலம் போல கூட்டு போறேன். இல்லைங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு, நேரம் சரியில்லாம இருக்குது. வேண்டாம், நான் சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். இல்லைங்க, அம்மா அவசரமா வர சொன்னாங்க. கவின், இல்லைங்க, வெளியில ஆட்டோ பிடிச்சு நான் போயிருந்தேனே. கவின். ஐயோ, அண்ணா, அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துரு. எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. அது பரவாயில்லண்ணே, 1/2 மணி நேரம் தானே, நான் இருந்தே கூட்டிட்டு வரேன். சரி, கவின் உன்னை கூட்டிட்டு போவான். கிளம்பு, கூப்பிட்டதுக்கு நான் வரேன். போ. ஐயோ, கவின் அங்கெல்லாம் இருப்பான். எதுக்குங்க இங்க வேற ஏகப்பட்ட பிரச்சனை? பிரச்சனை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போ. சரி, பார்த்து போ. சரி, அத்தை மாமா கேட்டுன்னு சொல்லு. சரிங்க. நீ வாங்க. சரிங்க, போயிட்டு வரேன். சரி, நீ எதையும் மனசுல எடுத்துக்காத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. சரிங்க. ஏன் என்னமோ என்கிட்ட மறைக்கிறா, பெருசா என்னமோ என்கிட்ட மறைக்கிறா. இது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அவ என்கிட்ட சொன்னதே கிடையாது. புதுசா போறான். அம்மா வீட்டுக்கு போகல, அவ போக மாட்டா, எனக்கு தெரியும். வேற என்னமோ மறைக்கிறா. ஓ, என்ன நடக்கு? எங்க சுத்தி என்ன நடக்குது? சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இங்க என்னதான் நடக்குது? தீயலக்கா எதுக்கு அவசரமா போய்கிட்டு இருக்காங்க? நமக்கு தெரிஞ்ச உண்மையா சொல்லிடுவோமா? சொல்றதா நல்லதே. உண்ட வீட்டுக்கே 2 பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோம். இவரா ஏதாவது சாப்பிடுறதுக்கு? எங்க பாரு, எங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தனா அதை செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நீ சாப்பிடுவே நாய்க்கு கொடுத்து செக் பண்ணி அது எனக்கு தெரியாது. என் வீட்டு பிள்ளைக்கு போகும்போது செக் பண்ணி தான் கொடுக்கணும். சரி. கிச்சனுக்குள்ள யாரையும் விடக்கூடாது, குறிப்பா அந்த அபிய. அவங்கதான் சமைப்பாங்க. அவ சமைச்சதெல்லாம் போதும், அவளா சமைக்க கூடாது. எவ்வளவு என் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. மீறி யாரையாவது கிச்சனுக்குள்ள பார்த்த இந்த வீட்டு ஆம்பளைங்க மாதிரி நான் மன்னிச்சுலாம் விட மாட்டேன். என் வாயும் வார்த்தையும் அப்படிதான் இருக்கும், என் செயலும் அப்படிதான் இருக்கும். எவ்வளவுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேன். அப்படி எங்க அண்ணன் தள்ளி வாங்கிட்டா அண்ணன்னு கூப்பிட பாத்தியா? அம்மா மாதிரி யாரு எனக்கு அம்மா மாதிரி? கண்டவளெல்லாம் என்னால அம்மா மாதிரிலாம் பார்க்க முடியாது. இந்த வீட்டுல வேற ஏதாவது அசம்பவம் நடந்தது, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். முரட்டு போயில வீட்டுக்கு வாழ வந்தவா தேவையில்லாம ஏதோ வாட்டி விட்டா துடைச்சு இங்க பாருங்கம்மா, ஓயாமல சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவ கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. போ சொல்லுங்க. மீறி ஏதாவது இந்த வீட்டு அசம்பவம் நடந்துச்சு, நான் பொல்லாதவனா மாறிடுவேன். உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், என்கிட்ட ஈவரக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு. காட்டு முராண்டி, வெளியில போன்னு சொன்ன. சொல்லிட்டேன், மீறி ஏதாவது நடந்து நாங்க அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன்.
ஏம்மா அபி, நீ ஊமையா இருந்ததெல்லாம் போதும். அவனுக்கு ஏதோ ஒரு வன்மத்தோட உன்னை கோபப்படுறானுங்க. சும்மா ஒண்ணு கோபப்பட மாட்டானுங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? உண்மை சொல்லு. இங்க பாரு, ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஜானு கிட்ட சொல்லிடு. நீ சொல்லாதனால தான் அவன் கோபத்துல இருப்பானுங்க. மத்தபடி உன் மேல எந்த கோபம் இருந்திருக்காது. உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லிடு. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அவன்கிட்ட சொல்லிடு. அத்தை, எனக்கு தெரியல அத்தை. எதுக்கு என் மேல எல்லாரும் கோபப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. இங்க பாரு, இவங்கிட்ட கூட நீ தப்பிச்சிடலாம். ஆனா கிங்ஸிங் கிட்ட நீ தப்பிக்க முடியாது. அவன் ஒரு அரக்கன். சொன்னா கேளு, இவனுக்கு டைரக்டா மோதுவானுங்க. அவனை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. உண்மையை சொல்றேன், அவன் எப்படி யோசிக்கிறான், எப்படி முடிக்கிறான்னு எதுவும் தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியல அத்தை. இதுக்கு மேல உன் இஷ்டம். ஜான் கூட சேர்ந்து வாழணும் ஆசை இருக்கா இல்லையா? அவனை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இத பாரு, ஜானுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை நீ அவனுக்கிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறானுங்க. அப்படி என்கிட்ட எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு நீ ஏதாவது ஓப்பனா பேசு. இல்ல அவனுக்கிட்ட மன விட்டு பேசு. இல்ல வெறுத்துவானுங்க. சொன்னா கேளு. என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. என்ன தெரிஞ்சது உன்கிட்ட நான் சொல்லிடுவேன். எனக்கும் தெரியல. சரி, நான் அவங்ககிட்ட பேசுறேன். அத செய். போ, அவன்கிட்ட முத பேசு. ஜானி கிட்ட பேசு. உனக்கு தெரிஞ்சதா சொல்லு. எதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்க, நான் என்னத்த மறைக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு அவன்கிட்ட டைரக்டா கேளு. அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். நான் இப்பவே போறேன். ஏன் ஜவாக்கா, நீங்க இதே வீட்ல தான் இருக்கீங்க. ஆனா நீங்க எங்கயோ இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே, எதுக்கு? எல்லாம் நன்மைக்கு தான். சொல்லுங்களேன்க்கா, எதுக்குக்கா? இப்போ கட்டாயமா உன்கிட்ட தான் சொல்லணும் பாத்துக்க. ஏக்கா, நீங்க எங்கயோ இருக்கதா சொன்னாங்க. இப்போ யார்கிட்ட உன்கிட்ட நான் எங்க இருக்கேன்னு சொன்னது? அதான் சொன்னாவ. அவளுக்கு சொல்லதுக்கு ஆளே இல்லைன்னு உன்கிட்ட போய் சொல்லியிருக்காவ பாரு. சரி, பிரேம் மாமா எங்க? இங்கதான் இருக்காவ. எதுக்குடி? இல்ல கேட்டேன். ஹாய் மாமா. என்ன இந்த சைடு வந்த மாதிரி இருக்குது? நீங்க இங்கதான் இருந்திருக்கியா? எனக்கே தெரியாது. ஆமா, இவ பெரிய மனசு, இவகிட்ட தான் முத சொல்லணும். மாமா பாத்தில மாமா, செபாக்கா எப்படி சொல்லுதாவனே? பாரு, இப்படித்தான் செபாக்கா எப்பவும் சொல்லுவாங்க. சப்பா, இது கொஞ்சம் வெண்ணி போட்டு கொண்டு வரியா? அந்த வீட்டுக்கு தானே போனா? இல்லடி, இங்கே ஸ்டவ் எல்லாம் இருக்குது. எப்பவும் ஈழக்க வந்துடுவ, ஆளை காணோம். ஏன் ஜபா, ஏதாவது பண்ணுதா? இல்லங்க, கொஞ்சம் வெண்ணி குடிக்கணும் போல இருந்தது, அதான். வேற எதுவும் இல்லையே? இல்லங்க. ஏக்கா, உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா? இல்லடி, இதெல்லாம் அப்பப்போ வர வழிதான், ஒண்ணும் செய்யாது. சரி, நான் போய் வெண்ணி எடுத்துட்டு வரேன். இங்க நட்டாலும் அந்த வீட்டுல போயாவது எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, இங்க வரும்போது பார்த்து வா, சரியா? பாரு, நீ ஒய்யாம வந்துட்டு இருக்க கூடாதுன்னு எப்பமாவது வா, கற்கள் விட்ட பேரு வா, சரியா? நான் இங்களை பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. ஜபா, என்னங்க? நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? குடும்பமே நல்லா பாத்துக்கிறீங்க, இதுக்கு மேல என்ன கவனிக்கணும்? மகாராணி மாதிரி பாத்துக்கிறீங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கேன், ஒரு வழக்காப்பு கூட வைக்கல. குடும்ப இருக்க சூழ்நிலையில குழந்தை நல்லபடியா பெத்து எடுத்தா போதும். நம்ம குழந்தை ஆரோக்கியமா வந்தா போதுங்க. இப்ப இல்லட்டா என்ன, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அடுத்த குழந்தைக்கு வளக்காப்பு வச்சுக்கிட்டது. நீ ரொம்ப ஆசைப்பட்டிருப்பல்ல? எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கும் இருந்திருக்கும். ஆனா எனக்கு எந்த குறையும் வைக்கலையே. அன்னைக்கு நீங்க எல்லாமா சேர்ந்து எனக்கு வளக்காப்பு பண்ணதானே செஞ்சீங்க. இந்த குடும்பத்தாட்கள் ஆசைவாதம் எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறத ரொம்ப பிடிச்சிருக்கேன். சரி, வழி எதுவும் இருந்தா சொல்லி கார் எடுத்து உடனே கிளம்பிடலாம். உள்ளுக்குள்ளதான் கார் இருக்குது. கிங்ஸ்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி தான் வச்சிருக்கான். அப்படி வழி வந்துட்டுனா உடனே கிளம்பிடலாம், சரியா? சரிங்க. அப்படியே இல்லட்டலாம், அம்மா நல்ல பிரசவம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, துறையும் இங்கதான் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா நம்ம குழந்தை பெத்து எடுத்துலாம், சரியா? சரிங்க. என்ன இனியே பாத்துட்டு இருக்க? அது இல்ல, உங்க பையன் உங்களை மாதிரி தானே இருப்பா. என்ன சொல்ற? இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. உனக்கு நக்கலா இருக்குல்ல? இல்லங்க, நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். என்ன சொல்றீங்க? நான் கோல மாதிரி உனக்கு தெரியுதுல்ல? ஐயா, அப்பளம் இல்லங்க. எனக்கு இந்த அடிதடி எதுவுமே வேண்டாம். நான் எல்லாத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். அதனாலதான் நான் படிச்சு காலேஜ் கரஸ்பாண்டா மாறினேன். எனக்கு இந்த அடிதடி எதுவுமே வேண்டாம். ஐயோ, நல்லதுதாங்க. ஆனா எதுக்காக நீங்க மட்டும் வெளியில வந்தீங்கன்னு கேட்க நினைச்சேன். எல்லாரும் மாதிரிதான் குடும்ப ரத்தம், அதே சூட்டிப்பு, அதே வீரம், அதே அறிவு எல்லாம் எனக்கும் இருக்கதான் செஞ்சது. என் குடும்பத்தை அழிச்சவன அழிக்கும் தான் வெளிநாட்டுல இருந்து நான் இங்க வந்தேன். ஜானன் எனக்கு நான் எந்த விதத்திலயும் சலிச்சவெல்லாம் கிடையாது. அதே வீரம் தான் எனக்குள்ள இருந்தது. அந்த புதுசுல நானும் என் குடும்பத்தை அழிச்சவனதான் மும்பரமா தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது என் குடும்பத்தை அழிச்சவனை கண்டுபிடிக்கணும்னு வெறியோட தான் தேடினேன். என் பரம்பரை அழிச்சவன, இந்த குடும்பத்துக்கு ஆண் வரிசை வரக்கூடாதுன்னு நினைச்சவன அழிக்கணும் நான் வெறியோட நானும் வந்தேன். சில சம்பவங்கள் என்ன மாத்துச்சது. என்னங்க சொல்றீங்க? அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல விரும்பல.
நேரம் வரும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நான் ஒதுங்கினேன். ஆனா இப்பவும் 10 பேர் என்ன 100 பேர் வந்தாலும் என்னால வீழ்த்த முடியும். அதே வீரமும் துணிச்சலும் எனக்குள்ள இன்னும் இருக்கதான் செய்யுது. நான் ஒதுங்கிதான் இருக்கேன், பயந்து போகல. சரி சரி, கோபப்படாதீங்க. என்னன்னே தெரியல, வயிறு விட்டு விட்டு வலிக்குது. துறைய வர சொல்றீங்களா? சரி, அவன் இப்ப கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்டுல தான் இருக்கான். உனக்கு எந்த நேரத்துலயும் பிரசவ வலி வரும்னே அவன் போகல. இங்க பாரு, ஒரு துளி கூட பயப்பட வேண்டாம். அம்மாக்கு எல்லாமே ஆல்ரெடி இதை பத்தி தெரியும். துறை நல்ல பாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரி, அங்கதான் இருப்பான். நான் போனை போட்டு வர சொல்றேன். சரிங்க. இங்க பாரு, நல்ல வயிறு வலி வர்றதும் நல்லதுதான். நார்மல் டெலிவரி ஆகும், சரியா? இதுதானே மாசம், எந்த நேரத்தில் டெலிவரி இருக்கும். இங்க பாரு, மனசை மட்டும் தைரியமா வச்சுக்க, சரியா? பாரு, நம்ம பிள்ளைக்காக குடும்பமே காத்துட்டு இருக்கு. சரிங்க. மறக்க முடியல. ஆனா ஒண்ணு சத்தியமா, நான் என் காதலை நிரூபிக்காம போக மாட்டேன். சேர்ந்து வாழ்றேன் இல்லையா, என் காதலை நிரூபிப்பேன். அது வந்து எங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. இல்லைங்க, நான் உங்ககிட்ட பேசணுங்க. பேச வேண்டியது நீ எதுவுமே பேசல. இனி நீ பேசுறதுக்கு எதுவும் இல்ல. போ. நம்பி வந்ததுல கைவிடுற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் கெட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. இப்போ இல்ல, எப்பவுமே ஜாயின் பண்ணி தான். அதனாலதான் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க. இல்லைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும். பேசும்போது பேசாம என்ன? எங்களுக்கு தேவை நம்பிக்கை, உண்மைத்தன்மை. எப்பவுமே உண்மையா இருக்கவங்க தான் எங்களுக்கு வேணும். நானா கண்டுபிடிச்சுக்குவேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முக்காவாசி கண்டுபிடிச்சாச்சு, மிச்சத்தை நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். ஓ, இப்போ வந்து சொல்ல போற. அப்ப இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? எனக்கு என்னன்னு எதுவுமே தெரியலங்க. எதுக்காக எல்லாரும் என்கிட்ட கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, தப்பு பண்ணிட்டேன் ஆமான்னு சொல்லி சரணடைனா கூட நாங்க விட்டுருவோம். எனக்கு எதுவுமே தெரியாது சொல்றவள விட்டவே மாட்டேன். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. எதுக்காக நீங்க என்கிட்ட கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. சொன்னதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு எல்லாத்தையும் உண்மையா இருக்க? ஆமாங்க. தொலைச்சு இப்போ இந்த வீட்டுல இருக்கிறது என் பொண்ணுக்காக தான். அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். இதே நீ பொண்ணு துரோகத்துக்கு என் பொண்ணுகிட்ட இதே காட்டிக்கிட்டு இருந்த. நீங்க எனக்கு ஏதோ அநியாயமா தண்டனை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. நான் எந்த தப்பு பண்ணல. சத்தியமா சொல்றேங்க, நான் எந்த தப்பு பண்ணல. இப்ப வரைக்கும் உங்க மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. ஒருவேளை இங்க நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு எனக்கு திராணி இல்ல. நான் அந்த அளவுக்கு செய்ய துணிஞ்சவா இல்ல. உங்களை புருஷனை நினைச்சிட்டு இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். கடவுள் எனக்கு மிகப்பெரிய பரிசு கொடுத்தாருன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, நீங்களும் என் நடந்துகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டுடலாம். இங்க பாருங்க, ஒரு துரோகம் பண்ணிருக்கேன். உங்க கையில என்ன கொன்னுருங்க. ஆனா இப்படி பேசாம என்ன ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுக்காதீங்க. என்னால தாங்கிக்க முடியல. சத்தியமா சொல்றேன், நான் எதை உங்ககிட்ட மறைக்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்ககிட்ட மறைக்கிறேன்னா சத்தியமா எனக்கு தெரியாம தான் இருக்கணும். ஒரு மனைவியா புருஷனுக்கு சொல்ல வேண்டிய விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம்.